வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் நிறைய செய்திகள் இருக்கு. சூப்பர் டூப்பர் செய்திகள் இருக்கு. சூடான செய்திகள் இருக்கு. சூடான செய்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. அண்ட் எப்பயுமே நான் பாசிட்டிவா இருக்கணும்ன்றது விருப்பப்படுவேன். எஸ்பெஷலி ஃபார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்தியாவோட ஜிடிபி டேட்டா பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. 8.4%. ரைட். எதிர்பார்த்தது 7.7 வரும்ன்றது எதிர்பார்த்தாங்க. 8.4 சூப்பர் டூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு யூஎஸோட டேட்டாஸ் இருக்கு. அதாவது ஜாப் டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாஸ் வரும்போதும் நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது பார்க்கலாம். இப்போதான் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நான் சொல்லியிருந்தேன். நிஃப்டி ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு மார்ச் மந்த். அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. எல்லாரும் பிப்ரவரி மந்த்ல கான்சென்ட்ரேஷன் இருந்தீங்க. மார்ச் மந்த் வேற லெவல்ல நிக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட நிலை. ஃபர்ஸ்ட் செய்தி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆல்மோஸ்ட் 4% அப். அண்ட் ஜியோ ஃபைனான்ஸும் ஆல்மோஸ்ட் 4% அப். காரணம் நிஃப்டி நெக்ஸ்ட்ல இவங்கள இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டாக்கை இல்லாத வேற என்னென்ன ஸ்டாக்கை உள்ள வருது? அதானி பவர், ஐஆர்எஃப்சினா டமார்னு நேத்து பிறந்தா இன்னைக்கு உள்ள வந்துட்டாங்க. கஷ்டமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஜியோவும் அதே மாதிரி தான். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி நினைச்சு பாருங்களேன். 4-5 இன்க்ளூஷன்ல 5-6 இன்க்ளூஷன்ல 3 பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். நம்பவே முடியல. அதான் பவர் எக்ஸ்க்ளூட். இந்த 6 பேர் உள்ள வந்தாங்கன்னா வெளில தள்ளணும்ல நிறைய பேரை. அந்த 6 பேரை தள்ளினது அதானி வில்மர், முத்தூட் ஃபைனான்ஸ், பிஐ இண்டஸ்ட்ரி, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர், யூபிஎல் கொஞ்சம் கெமிக்கல் செக்டர் எல்லாமே இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா அவங்களை எடுப்பாங்கன்றது எதிர்பார்த்தாங்க அண்ட் எடுத்துட்டாங்க. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் செய்தி. ஸோ யார் யாரெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆனாங்கன்றது முந்தா நேற்று நம்ம நியூஸ்ல சொல்லியிருந்தோம். அவங்களோட நிஃப்டி இண்டெக்ஸ் கமிட்டி, மேனேஜ்மெண்ட் கமிட்டி டிசிஷன்ஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் தெரியும்னு சொன்னாங்க. நேற்று ஈவினிங் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு காலையில வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 1. 2வது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னி இவங்க 2 பேரும் கை சேர்த்துக்கிட்டு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நீத்தி அம்பானி அந்த கம்பெனியை ஹெட் பண்ண போறாங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த கம்பெனியோட மதிப்பு ஆல்மோஸ்ட் $8.5 பில்லியன். பெரிய கம்பெனி. ஆல்மோஸ்ட் 70,000 crores, ரைட்? 70,500 crores பெரிய கம்பெனி மதிப்பு. அண்ட் இதுல 11,500 crores ரிலையன்ஸ் பம்பின் பண்ண போறாங்க. அண்ட் அதாவது $1.44 பில்லியன் அவங்க இது பண்ண போறாங்க ஃபார் ஃபர்தர் growth. இந்த ஜேவியை ஆல்மோஸ்ட் ரிலையன்ஸ் 16.34% அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. 46.82% வயாகாம் ஹோல்ட் பண்ண போறாங்க. மீதி இருக்கிற அந்த சில்ட்ர அமௌண்ட் அதுவும் ஆல்மோஸ்ட் 36.84% டிஸ்னி ஹோல்ட் பண்ண போறாங்க. எடுத்து பாருங்களா, டிஸ்னி 100% ஓன் பண்ணி 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கும் 37% வச்சுங்களேன், 37%க்கு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதான் பெரிய ஆளுங்களோட சேரும் போதும் பெருசா சம்பாதிக்க முடியும். நீ என்னதான் யூஎஸ்ல நம்பர் 1 இருந்தாலும் இந்தியால யூ ஹாவ் டு பி வித் சம் லோக்கல் பிளேயர்ஸ். நம்ம ஊர் ஆட்டம் நம்மளுக்கு தான் தெரியும். பிஎம் மோடி அவர் முழு நேர வேலையா வெறும் இனாகிரேஷன் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்தியா ஃபுல்லா எங்க போனாலும் தலைப்பு செய்தி 50,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி ஃபவுண்டேஷன், இல்லாட்டினா இனாகிரேஷன். நல்ல விஷயம். நிறைய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. மோடி டு அன்வேல் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் பீகார். பீகார்ல 1,64,000 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸை இனாகிரேட் பண்றாங்க. இதுல மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் கோடி, 1.49 lakh crores, ரைட்? ஸோ 1000 கோடி கம்மி 1.5 லட்சம் கோடிக்கு. அது பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு போயிடுது. ரயில்வே ப்ராஜெக்ட் 4,742 crores ஒன்று. அண்ட் ஃபர்டிலைசர் பிளான்ட் 9,512 crores பிளான்ட் போடுறாங்க. ஸோ இது இட் இஸ் அ மேஜர் டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பீகார். ஞாபகம் வச்சுங்க, உத்தரப்பிரதேஷ் சூப்பர் டூப்பரா டெவலப் ஆயிடுச்சு. ஒரிசா நீங்க ஆஃப்லேட் நீங்க எடுத்து பாருங்களா, லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா நம்ம நியூஸை நீங்க பார்த்துருந்தா தெரியும்.
எவ்ரி டே ஏதாச்சும் ஒரு மெகா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரிசால வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அடுத்த செய்தி அதுதான், நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ ஒரிசாவும் வந்து கம்படிஷன்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பீகாரும் வந்து டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஊர்ல பானிபூரி விற்கிறதுக்கு நார்த் இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க, நம்ம ஊர் ஹோட்டல்ஸ்ல வேலை பண்றதுக்கு ஆளுங்க இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏற்கனவே வந்து யூபியில் வந்து வரது வந்து கம்மி ஆயிடுச்சு மேன் பவர். ஸோ ஜாக்கிரதை. அடுத்தது வந்து கோல் இண்டியா ப்ராஜெக்ட், ரைட்? கோல் இண்டியாவும் பிஹெச்இஎல்லும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, கோல்ல இருந்து கெமிக்கல் எடுக்கிறது. இதுல வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து இவங்க தான் இருக்கிறாங்க. யாரு? கோல் இண்டியா தான் இருக்கிறாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஒரிசாவுக்கு போகுது, 11,700 crores, ரைட்? நல்ல விஷயம். ஒரிசா வந்து ரொம்ப நாள் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு அங்க பயங்கரமான டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. வரட்டும், கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நவ் ஒரிசா வந்து பெரிய லெவல்ல வரட்டும். அடுத்தது வந்து நம்ம சுஸ்லான் டார்லிங், ரைட்? சுஸ்லான் வந்து 30 மெகாஹாட்ஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் நல்ல விஷயம். அடுத்தது வந்து ஜப்பானோட சாஃப்ட் பேங்க் இருக்குல்ல, அவங்க வந்து பேடிஎம்ல வந்து அவங்களோட ஹோல்டிங் லெஸ் தென் 3% எடுத்துட்டு வந்துட்டாங்க. டப்புன்னு வித்துட்டாங்க. ஸோ லெஸ் தென் 3% எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்பிசிசி, ரைட்? அவங்களோட ஷேர் வந்து இன்னைக்கு ஏறிச்சு. ஏன்னு சொன்னால் ஒரு ஆக்ஷன் மூலமா பாம்பேன்னு சொல்லிட்டேன், டெல்லியில வந்து ஆல்மோஸ்ட் 272 கோடி ரூபாய்க்கு வந்து வித்து இருக்கிறாங்க ஃபார் ரீடெவலப்மெண்ட், விச் இஸ் அ சூப்பர் டூப்பர் சேல்ஸ். அடுத்தது வந்து நம்ம எண்ணெய், சாப்பிட்ற எண்ணெய் இருக்குல்ல, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், நம்ம ஊர்ல வந்து சூரியகாந்தி, சோயா, பாம் ஆயில், இதுதான் வந்து வந்துட்டு இருக்கு. பாம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசா இல்லை, இந்த ரெட் சி கிரைசிஸ் ஒன்றும் பண்ணல. நம்ம இந்த சைட்ல இருந்து வர வச்சிடறோம், இந்தோனேஷியால இருந்து மேஜரா வருது. மற்றபடி இந்த சூரியகாந்தி ஆகட்டும், சோயா ஆகட்டும், இது எல்லாமே வந்து யுக்ரைன்ல இருந்து யூரோப் வழியா வருது. இதுக்கு வந்து ரெட் சீல ப்ராப்ளம் இருக்கு. இந்த ரெட் சீல ப்ராப்ளம்னா என்ன? வரவங்க மேல எல்லாம் புஸ்ன்னு மிசைல் விட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஷிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. இதனால இன்சூரன்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகுது, ஃப்ரைட் ரேட் ஜாஸ்தி ஆகுது. ரிஸ்க் எடுக்கும்போது அவனுக்கு ஜாஸ்தி கொடுக்கணும்ல, அது ஜாஸ்தி ஆகுது. அண்ட் இந்த ஒரு ரீசன்னால எடிபிள் ஆயில், நம்ம சாப்பிட்ற எண்ணெயோட விலை ஏறுது. ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவோட தேவை எவ்வளவு தேவை இருக்கோ அதுல 60% நம்ம இம்போர்ட் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு 60%க்கு மேல இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 80% இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நியூஸ் பேப்பர்ல போட்ட டேட்டாவை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் 60%ன்றது. அண்ட் மீதி வந்து நம்ம ஊர்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து இதை தான் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க, நாங்க இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். அண்ட் இது மாதிரி என்ன சமையல் என்ன நீங்க வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க, டெஃபினட்டா சப்போர்ட் பண்றோன்றது சொல்லியிருந்தாங்க. We will not go into that particular politics. அடுத்தது வந்து பிஇஎம்எல், அவங்களுக்கு வந்து ஒரு 71 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு செய்தின்றது சொல்றது நல்லா இல்லை. ஏன்னு சொன்னால் பிஇஎம்எலோட ஒவ்வொரு அந்த புல்டோசர் ஆகட்டும், அந்த வண்டி சைஸ் இருக்கட்டும், 71 கோடின்றது எறும்பு மாதிரி. எனிவே நியூஸு நம்ம போட்டாச்சு. அடுத்தது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க், அவங்க வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஏன்னு சொன்னால் அவங்க எஃப்டிஸ் உள்ள நிறைய எடுத்துட்டு வருவாங்க. நாளைக்கு 1ஆம் தேதியில எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் வரும்? ஆட்டோ சேல்ஸ், அடுத்தது ஜிஎஸ்டி கலெக்ஷன். ஆட்டோ சேல்ஸ் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்றது எனக்கு தெரியாது, பட் டெஃபினட்டா வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து நல்லா இருக்குன்றது எதிர்பார்க்கலாம். பார்க்கலாமே, வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அடுத்த ஒரு 12 மணி நேரம் தானே, வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது வந்து நம்மளோட ஜான்வரியோட பிசிக்கல் டெபிசிட் 11.03 lakh crores, right? 63.6% ஆஃப் அவர் டார்கெட். நம்ம வந்து இவ்வளவுதான் டார்கெட் வச்சிருந்தோம், அதுல 63% அச்சீவ் பண்ணிட்டோம். அதாவது நான் என்ன வரவு வைக்கிறேனோ அதோட ஜாஸ்தி செலவு பண்ணும். அந்த செலவு வந்து ஆல்மோஸ்ட் 11 lakh crores. நினைச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் வந்து 100 ரூபா சம்பாரிச்சு 163 ரூபா நம்ம செலவு பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ரைட்? ஒத்துப்பீங்களா? மீதி 63 ரூபா எங்கேருந்து வருது? கடன் வாங்குறோம். ஆக்சுவலா 63% கிடையாது, 100 ரூபானா நம்ம டெபிசிட் வந்து சம்வேர் அரௌண்ட் 5.9
100 வந்து 5 ரூபா 6 ரூபா வந்து நம்ம கடன் வாங்குறோம். இது வந்து நம்ம வரவுக்கு ஒத்து வருமா, ஃபைனான்சியல் பிளானிங்க்கு ஒத்து வருமான்னு கேட்டால் சத்தியமாக ஒத்து வராது. என்னைக்கு டெஃபிசிட் ஃப்ரீ நம்ம வந்து பட்ஜெட் பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து இந்தியா வில் பி எ வல்லரசு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ்ஏ வந்து அது மாதிரி பண்ணல, நம்ம எங்கே பண்ண போகிறோன்றது நீங்கள் கேட்குறீங்க. எனிவே பார்க்கலாம். அடுத்த செய்தி வந்து யூனியன் கேபினெட், ரைட், ஒரு 3 ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செமிகண்டக்டர் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டு பி அப்ரூவ்ட் அண்ட் கிரவுண்ட் அப் ஆகுது. இது வந்து ப்ரப்போசல் வந்து 2 வந்து குஜராத்துக்கு போகுது, 1 வந்து அசாமுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் பிளான்ட் பை டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தைவானோட பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். இவங்க வந்து குஜராத்தில் தான் பிளான்ட் போடுறாங்க. நல்ல விஷயம். ஆல்மோஸ்ட் 1,26,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் மட்டும் வருது. இவங்க வந்து டெய்லி 50,000 வேஃபர்ஸ்னால் நம்ம இந்த வேஃபர் பிஸ்கெட் நினச்சிக்காதீங்க. இந்த வேஃபர் வந்து சிலிகான் சிப்புக்குள்ள வந்து போகிற ஒரு வேஃபர்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி எக்கோசிஸ்டம், ஒன் ஆஃப் தி இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து சிப்புக்கு உள்ளே போகிறது. ஸோ இந்த வேஃபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது வந்து சில கேஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. முழுசாக தெரியும் போது இது பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம போடலாம். அடுத்தது தமிழ்நாடுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டெர்லைட், அதாவது நம்ம வேதாந்தாவுக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு காரணம் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிளான்ட்டை வந்து இப்போதைக்கு திறக்க முடியாதுப்பா, மெட்ராஸ் ஹைகோர்ட் மூடி வையின்ட்டாங்க, ரைட். சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. நீ என்னதான் நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணியிருந்தாலும், என்னதான் வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்திருந்தாலும், அங்க பொல்யூஷன் விஷயத்துல நீ நிறைய வயலேஷன்ஸ் மறுபடியும் வார்னிங் பண்ணதுக்குமா கூட அதை மீறி வந்து சில விஷயம் பண்ணியிருக்கிற, அதனால கொஞ்சம் அடங்கு, அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று. மேபி இது திறக்க வேணான்றதுக்கு காரணம் இன்னொன்னு இருந்திருக்கும். எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷன் சமயத்துல சப்போஸ் இது திறந்தால் டிஎம்கே காரங்களும், அவங்க தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், ரைட், இவங்க கரண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே தான் மெயினாக வந்து அப்போஸ் பண்ணாங்க அது க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களும் வந்து ஃபேவர் பண்ண மாட்டாங்க, பிஜேபி சென்ட்ரலில் இருக்கிற கவர்மெண்ட்டும் ஃபேவர் பண்ண மாட்டாங்க. சரி, எலெக்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறமா பஞ்சாயத்து வச்சுக்கலான்றது தள்ளி வச்சிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டை வச்சே வந்து தள்ளி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்னோட கருத்து, ஒரு யூகம் தான், ரைட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நம்ம சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.